நான் எனக்கு தெரிந்த ஒருத்தங்க வந்து திடீர்னு ஒரு காரியத்திற்காக நான் அவர்களை ஒரு ஊழிய காரியத்துக்கு தான் அவர்களுக்கு வந்து இன்வைட் பண்ணி அவர்களை வந்து ஆஹ், இணைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் வந்து அப்புறமா ஃபோன்ல சொன்னாங்க, இல்ல முடியாது இப்போதைக்கு, அதை வர முடியாது, என்னால செயல்பட முடியாது என்று. அப்ப யோசித்து பார்த்தேன், அவர்கள் சூழல்ல இருந்து பார்க்கும் பொழுது அது அவருக்கு கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். இது வர முடியாத ஒரு காரியம் என்று உனக்கு அது சந்தோஷமாக பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டோம், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க தொடர்ந்து உங்க காரியத்தை பாருங்க என்று அது சமாதானத்தோடு விட்டு அவர்களுக்கும் சமாதானத்தோடு அந்த இடத்துல இருந்து போக ஆண்டவர் உதவி செய்தார். ஏன் அவர்கள் நிலைமையிலிருந்து அந்த காரியத்தை யோசிக்கும் பொழுது, இல்ல நான் கூப்பிட்டு நீ வரலையா, அது செய்யல இதை செய்யல என்று நாம் அதை தவறாக யோசித்தால் தவறாக போய்விடும், புண்பட்டுவிடும் நம்ம மனது. ஸோ இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறது தான் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் தங்களை தாங்களாகவே புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன் மனதை காயமாக எப்பொழுதும் வைத்திருக்கிறவர்களுக்கு சிறு துரும்பப்பட்டாலும் அது புண் போன்ற ஒரு வலியை கொடுக்கும். மனதில் எப்பொழுதும் சுத்தமாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் என்றால் எந்த காரியமும் உங்களை புண்படுத்தாது என்பதுதான் உண்மை.